அகமதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து விபத்தில் சேதமடைந்த விமானத்தின் கருப்பு பட்டியை அமெரிக்காவிற்கு அனுப்ப இந்தியா திட்டமிட்டுள்ளது. விமான விபத்திற்கு பிறகு ஏற்பட்ட தீ விபத்தில் கருப்பு பெட்டி பதிவு கருவி வெளிப்புறத்தில் பலத்த சேதமடைந்ததால் இந்தியாவில் அந்த தரவுகளை பிரித்தெடுப்பது சாத்தியமற்றது எனவும் இது அமெரிக்காவால் மட்டுமே முடியும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சர்வதேச விதிமுறைகளின்படி விபத்து நடந்த நாட்டின் விசாரணை அமைப்பான விமான விபத்து புலனாய்வு பணியகம் இந்த விபத்து குறித்து விசாரிக்க வேண்டும். அந்த வகையில் அமெரிக்காவின் வாஷிங்டனைச் சேர்ந்த தேசிய பாதுகாப்பு போக்குவரத்து வாரியத்தின் ஆய்வகத்தில் டிஜிட்டல் விமான தரவு பதிவிலிருந்து பெறப்படும் தரவுகள் இந்திய விமான விபத்து புலனாய்வு பணியகத்துடன் பகிர்ந்து கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்த பணியகத்தின் அதிகாரி ஒருவர் கூறுகையில், விமான விபத்து புலனாய்வு பணியகம் டெல்லியில் தலைமையகத்தில் ஆய்வகத்தை அமைத்திருந்தாலும் பலத்த சேதமடைந்த பதிவு கருவிகளிடமிருந்து தரவுகளை பிரித்தெடுக்கும் அளவிற்கு இந்தியாவிடம் வசதி இல்லை என்றும் இது அமெரிக்காவால் மட்டுமே முடியும் என்றும் அதிலிருந்தே என்ன நடந்தது என்பதை கண்டறிய முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் 53 பேர் பிரிட்டன் நாட்டினர் என்பதால் இங்கிலாந்தின் விமான விபத்து புலனாய்வு பிரிவும் இந்த விசாரணையில் பங்கேற்க உள்ளது. அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நொடிகளில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாகி அதிலிருந்த 242 பேரும் தரையில் இருந்த 33 பேரும் உயிரிழந்தனர். இந்நிலையில் பல்வேறு நபர்களால் விபத்து இவ்வாறு ஏற்பட்டிருக்கும் என்று தங்களது சொந்த கருத்துக்களையும் கணிப்புகளையும் தெரிவித்து வரும் நிலையில் உண்மையாக எவ்வாறு விபத்து நடந்தது என்பது கருப்பு பெட்டியிலிருந்து மட்டுமே தெரியும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். விபத்துக்குள்ளாகும் முன் விமானியால் அனுப்பப்பட்ட அவசர கால அழைப்பு மட்டுமே இதுவரை பதிவாகியுள்ளது. விமானி விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு திரும்ப பதிலளிக்கவில்லை என்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் செயலாளர் சமீர் குமார் சின்ஹாவும் தெரிவித்துள்ளார். சேதமடைந்த கருப்பு பட்டியிலிருந்து தரவை பிரித்தெடுக்கும் பணி 2 நாட்கள் முதல் பல மாதங்கள் வரை ஆகலாம். இது குறித்து மேலும் அவர்கள் தெரிவிக்கையில், பதிவு கருவி சேதமடைந்துள்ளதால் டேட்டா இழப்பு ஏற்படாமல் இருக்க உள்ளே இருக்கும் மெமரி கார்டை கவனமாக அகற்ற வேண்டும். மேலும் அதையும் சேதமில்லாமல் எடுக்க வேண்டும். சேதமடைந்து உள்ளதா, அனைத்தும் அதில் பதிவாகி இருக்கிறதா என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.